வணக்கம் நேர்களே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் மற்றும் உலக மார்க்கெட்ல என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டில சூப்பரான மொமெண்டம். இன்னைக்கு டே ஃபுல்லா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தியே நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து தகவல் சொல்லிட்டு போயிட்டோம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். அதுக்கான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ க்ளோஸ்லி ஃபாலோ பண்றவங்களுக்கு இன்னைக்கு பாருங்க, ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல பயங்கரமான பாருங்க வீழ்ச்சி, வீழ்ச்சி. இது ஒரு ஸ்விங். அப்படிங்க போய் இதை பிரேக் பண்ணல, மறுபடியும் டமால்னு ஒரு ஸ்விங், மறுபடியும் பிரேக் பண்ணல, அடுத்த ஸ்விங். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணுச்சு, மறுபடியும் வந்து ஒரு இந்த பக்கம் வச்சுது, அப்புறம் ஒரு ஹை போச்சு. ஓகேவா, மறுபடியும் பிரேக் பண்ணியிருக்கு, மறுபடியும் கீழே தான் விடும். ஓகேவா, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இல்லை கொஞ்சம் சைட் வைஸில் கொஞ்சம் கன்சல்டேஷன் இருக்கும். கன்சல்டேஷன் ஆகிட்டு 51,283 வரும், அப்புறம் 50,800 வரும். ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கான வியூ. மேலே போனோம்னா இந்த 2 லைன் நம்ம போட்டு வச்சுருக்கோம்ல தண்டவாளம் மாதிரி, இதை தாண்டணும். இப்போ தான் மேலே. அது வரைக்கும் எல்லாரும் ஜாலியாக செல் சைடில் மட்டும் மொமெண்டம் இருந்தால் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இன்னையோட வியூ. நம்ம வந்து டார்கெட் இதோட முடிஞ்சிச்சு. பட் நெக்ஸ்ட் டார்கெட் கொடுத்துருக்கோம்னு நினச்சேன் நான், 51,283. அது கொடுக்கல, பரவாயில்ல. ஓகேவா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மேலே இருந்து போயிட்டு நான் கருப்பு கோட்லேருந்து தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. நாளைக்கு நம்ம மொமெண்டம் பார்த்துக்கலாம். ஓகே, நிஃப்டி ஃபினான்ஸ்க்கான மொமெண்டம் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. நான் வரேன், நிஃப்டியை பார்த்துட்டு வரலாம். பட் நிஃப்டியில் அவ்வளோ மொமெண்டம் 500 பாயிண்ட் விழுந்தியா, என்னடா வெறும் 50 பாயிண்ட் தான் விழுந்திருக்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்றைக்கி நமக்கு நிஃப்டியில் வந்து மொமெண்டம் இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு மொமெண்டம் வரவில்லை. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஆமாம், ரொம்பலாம் எதிர்பார்த்தோம். பட் என்னென்னா ரெக்கவரி கொடுத்துருச்சுங்க. 124 லெவல்ஸ் காலையில் வந்து 2-3 சில கேண்டில்ஸ்லேயே வந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ரெக்கவரி மறுபடியும் கொடுத்து, நான் எங்கேருந்து விழுந்தனோ அங்கேயே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ பேங்கிங் செக்டார் தான் வந்து ஜாஸ்தி விழுந்திருக்கு. அதனால தான் நீ இவ்வளோ பெரிய வீழ்ச்சி. இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? டபுள் டாப்னு நினைக்காதீங்க. ஓகேவா, நிஃப்டி கொஞ்சம் பவர் இருக்குது. ஸோ நிஃப்டியில் அனாவசியமாக நம்ம வந்து செல் சைடில் போய் உட்கார முடியாது. ஓகேவா, அதே மாதிரி இந்த தண்டவாள கொடுக்க மேலே இருக்கிற வரைக்கும் நிஃப்டி பாசிட்டிவில் தான் இருப்பான். இங்கே இந்த லைன் போயிட்டு தான் இருக்குது, அதை விட்டுருங்க. ஓகேவா, அண்ட் நாளைக்கு மறுபடியும் நம்ம நிஃப்டிக்கு டார்கெட்டாக எங்கே வைக்கலாம் தெரியுமா? நமக்கு 24,043 லெவல்ஸ் வரைக்கும் பார்ப்போம் வருதான்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம லாஸ்ட் டார்கெட்டுக்கு டார்கெட் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் நிஃப்டி லெவல்ஸ். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ட்ராயிங் இங்கே போயிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகி அப்புறமா இங்கே வந்துட்டு அப்புறம் மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி இப்படி வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி கீழே வரும். புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? இல்லை இதை தாண்டி இப்படி போயிட்டு ஹை வச்சானா இங்கே ஒரு பவுன்ஸ் பேக் எடுக்கும்போது என்ட்ரி கொடுங்க, இதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் நாளைய சீக்ரெட். எதனால் இன்னைக்கு வந்து இவ்வளோ செல்லிங் பேங்க் நிஃப்டிலனா, நமக்கு வந்து நிஃப்டி ஃபினான்ஸ்லேயும் அவ்வளோ செல்லிங் வந்துச்சு. பார்த்தா தெரியும், இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து நல்ல செல்லிங். அதே மாதிரி நீ பேங்க் நிஃப்டி அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இந்தியாவோட விக்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்னதான் இன்னைக்கு வந்து நல்ல மார்க்கெட்டில் மொமெண்டம் இருந்தாலும் நமக்கு இந்தியா விக்ஸ் குறைஞ்சது, சாரி விக்ஸ் குறைஞ்சதுனால ப்ரீமியம் டிகே ஜாஸ்தி இருந்திருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ ரிலையன்ஸ் ரெக்கவரினால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி கொஞ்சம் தப்பிச்சுது. இல்லாட்டா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வச்சு செஞ்சுருப்பாங்க. அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் விழுந்ததுக்கான முக்கியமான காரணமாக இருந்துச்சு. 25 பாயிண்ட்ஸ் விழுந்து 24.15 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிஸ் பேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபால். ஓகேவா, ஆக்சிஸ் பேங்க் நல்ல ஃபால். பஜாஜ் ஃபினான்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான் காமிச்சிருக்கு. அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் விழுந்திருக்கு, ஐசிஐசிஐ பேங்க் விழுந்திருக்கு. பாருங்கள், கோட்டக் பேங்க் மட்டும்தான் பாசிட்டிவில் இருந்திருக்கு இன்னைக்கு. விழுந்ததில் நல்ல ரெக்கவரி கொடுத்துன்னு சொன்னல, அது கோட்டக் மட்டும் தான் ரெக்கவரி கொடுத்தது. ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் டார்கெட் அடிச்சு 863 லெவல்ஸ் நான் விட மாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்ருக்கு. ஸோ இதுதான் இன்றைய சீக்ரெட்டான லெவல்ஸ் நமக்கு உங்களை எல்லாருமே கொடுத்துட்டேன். அதுக்கடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு நான் முக்கியமான ஸ்டாக்ஸ் என்னன்னா, டைட்டனில் நல்ல மொமெண்டம், பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ டைட்டனில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகேவா, டைட்டனில் பாருங்கள், ஸோ அது வந்து 6.5% இன்னைக்கு மொமெண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் டாட்டாலையும் வந்து பார்த்திங்கன்னா டாடா கன்சியூமர்ஸ்லையும் இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. அண்ட் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் நல்ல மொமெண்டம். அதாவது ஐடி செக்டர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் ரெக்கவரி இருந்துச்சு. ஓகேவா, ஸோ ஹீரோ மோட்டர் காப் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நல்ல ரெக்கவரி இருந்துச்சு. ஸோ இந்த சொல்கிற ஸ்டாக்லாம் அப்படியே நீங்கள் ரேடாரில் வச்சுக்கிறீங்களா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நாளில் வந்து
இதெல்லாம் கபால் கபால்னு வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அக்யூமுலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்னது எல்லாத்தையும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் வந்து கொஞ்சம் இப்போது அக்குமுலேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஓகேவா? ஐடிசி ஆல்வேஸ் நீங்கள் வச்சுருக்கலாம்னு சொல்லுவேன். அது எங்கேயோ பிரேக் அவுட் பண்ணி போய்கிட்டே தான் இருக்குது. அதுக்கெலாம் வந்து ஸ்கை இஸ் த லிமிட் தான். ஓகேவா? அது ஒன்று. அப்புறம் நம்ம ஏர்டெல் அண்ணன் என்ன பண்ணாருன்னா நீங்கள் வந்து சைடில் படுத்து தூங்கிட்டாரு. பெருசாக ஒன்றும் இன்னைக்கு அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன். ஓகேவா? இன்டர்டே ட்ரேடர்ஸ்லாம் மறந்துடுங்க. இன்டர்டே ட்ரேடர்ஸ்லாம் இவங்களாம் சொல்லவே இல்லை. அதே மாதிரி என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு மொமெண்டம் இன்னைக்கு டவுனில் இருந்து. அண்ட் ஆப்வியஸ்லி இவங்க யாருன்னு தெரியும். இவங்களை பற்றி நான் பெருசாக அறிமுகப்படுத்த தேவையில்ல. ஸோ இவங்களுமே ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இன்னைக்கு அதாவது ரெக்கவரி கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து நிஃப்டி கூட கீழே போயிட்டு மேலே வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இவங்களா தான் முக்கியமான காரணம் ரெக்கவரி கொடுத்ததுக்கு. புரிஞ்சிருச்சா? சரி, ஓகே. இந்திய வர்த்தகம் முடிந்து விட்டது. நம்ம உலக வர்த்தகத்துக்கு செல்லலாமா? இன்னைக்கு டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக 40,700க்கு மேலே மேலே போயிட்டு லைட்டாக கீழே வந்துட்டு இருக்கு. நம்ம யூஎஸ் ஆயில் பார்க்கலாம். யூஎஸ் ஆயில் கண்டினியூவஸ் வீழ்ச்சி. அதுக்கப்புறம் இன்னும் ரெக்கவரியே காமிக்கல. அடித்து கீழே இறக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் கோல்டு வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக சைட்வேஸில் தான் இருக்குது. கீழே வந்து 2385 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இவங்களாம் 1 ஹவரில் பார்த்துக்கலாம். இவங்களாம் 1 ஹவரில் பார்த்தோம்னா 2385 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் மேலே ரெக்கவர் ஆகி மேலே வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு யார் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல முறை சொல்லியிருந்தோம். நம்மளுடைய லெவல்ஸ் இந்த கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பாருங்கள், லோயர் லோ இப்படி தான் வச்சிட்ருக்கு. ஓகேவா? பட் இது வந்து ஒரு ப்ராப்பரான லோ மட்டும் தான் வைக்குது. பட் ஹைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் லெவல்ஸில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோவை மட்டும் பார்த்துட்டு நம்ம செல் சைட் போயிடலாமா அப்படின்லாம் டிசைட் பண்ணாதீங்க. நடக்காது ராசா. அண்ட் பிடிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா விழுந்துச்சு. டபுள் டாப் வச்சு விழ ஆரம்பிச்சுது. சூப்பராக விழுந்துச்சு. அண்ட் இங்கே நேற்று சப்போர்ட் கொஞ்சம் ஒரு ஸ்விங் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நியர்பையில் சப்போர்ட் எடுத்து இப்போ பாருங்கள் லைவில் வந்து எவ்வளோ பெரிய ரெக்கவரி. ஆல்மோஸ்ட் லைக் 66,000லேருந்து ஓகேவா 67,300 1300 பாயிண்ட் ரெக்கவரி கொடுத்துருக்கு 1 ஹவர் கேண்டில். பட் நான் என்ன சொல்லுவேன்னா இப்படி வந்திருக்கா. ஸோ இங்கே போயிருக்கா, இங்கே வந்திருக்கா. இது இங்கே பிஓஎஸ் உடச்சிருச்சு இந்த லெவல்ஸை. ஓகே, ஸோ செல் இங்கே வேலிட் கிடையாது. ஓகேவா? பட் இது இன்டர்னல் மூவ்ஸாக கன்சிடர் பண்ணாலும் பார்ப்போம். பட் ஆனால் செல் வேலிட் கிடையாது. இது பிரேக் பண்ணிடுச்சு இந்த கேண்டில். மறுபடியும் இங்கே வந்து இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கேண்டில் கீழே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களா? அட்லீஸ்ட் இங்கேவாது வந்து க்ளோஸ் பண்ணணும். இது கீழே வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணாங்கன்னா தான் செல் வேலிட், இல்லாட்டினா வந்து செல் வேலிட் கிடையாது. நோ ட்ரேட் பிடிசியில் இன்றைக்கி எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? இதுதான் இன்றைய சம்பவங்கள், நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்றைக்கான சம்பவத்தில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் கோல்டுக்கான ஒரு சின்ன வியூ மட்டும் நான் சொல்லிடுறேன். கோல்டு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா நம்ம சில்வர் அண்ணன் என்ன சொன்னோன்னா அதே தான். ஓகேவா? சைக்கலாஜிக்கலி இங்கே வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஏரியா லோ உடச்சதுன்னா செல் சைடு எடுங்க. ஓகேவா? இல்லை இந்த லெவல் 24,114 உடச்சுன்னா பை சைடு எடுங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து சிம்பிளான உங்களுக்கு நான் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன். ஓகேவா? 2 சைடும் உடைக்கலைன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு விட்டுட்டு போய் வேலையை பார்த்துட்டு தூங்க போயிடுங்க. சரியா? இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வந்து மார்க்கெட்டுக்கான நிலவரம். ஸோ இன்றைக்கி என்னோடய மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுட்டு ஜாலியாக என்னை திட்டினாலும் திட்டிட்டு போங்க. அதுவரை உங்களிடமிருந்து உங்களோட கமெண்ட்டுகளை படிக்கும் உங்கள் நான். நன்றிகள்.